அனைவருக்கும் வணக்கம். சிறகின் ஓசை இது 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ளது. இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டீம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கே தங்குகிறார்கள். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதர்கள் வந்துட்டு வேலைக்காண்டி வேறு ஊருக்கு போகிறாங்க, வேறு நாட்டுக்கு போகிறாங்க. சிலர் என்ன பண்ணிக்கிறாங்க, அங்கே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. சிலர் வந்துட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு 4 இயர் 5 இயர் மாதிரி அக்ரிமெண்ட் போயிட்டு ரிட்டன் வந்துடுறாங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு பறவைகளும் வந்துட்டு வேறு ஊருக்கு வேறு நாட்டுக்கெலாம் போயிட்டு ரிட்டன் வரவும் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பறவைகள் வந்துட்டு கண்டம் விட்டு கண்டம் கூட தாண்டுது அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. உலகத்திலே வந்துட்டு மொத்தம் 7 கண்டம் இருக்குது. இந்த 7 கண்டம் விட கண்டம் விட்டு கண்டம் கூட தாண்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பார். இதை தான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. எப்படிலாம் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே கேதர் பண்ணிடணும். பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பார். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. எந்த பறவைகள் வந்துட்டு பெரும்பாலும் வலசை போகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீர்வாழ் பறவைகள். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு பறவைகள் வந்துட்டு இடம்பெயர்றதுக்கு பர்டிகுலர் ரீசன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும்ல அப்படின்னு பார்த்தா அது வந்துட்டு பறவைகள் வந்துட்டு உணவுக்காண்டி போகும். இருப்பிடம் தட்ப வெப்பநிலை மாற்றம் காரணத்தால் வந்துட்டு இடம்பெயரும். நெக்ஸ்ட் வந்து இனப்பெருக்கம். இந்த காரணத்துக்காண்டி தான் வந்துட்டு பறவைகள் வந்துட்டு வலசை போதல் காரணமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு எதை அடிப்படையாக கொண்டு வந்துட்டு வலசை போகும் அப்படின்னு பார்த்தோம்னா நிலவு, விண்மீன், புவி ஈர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதைகளிலே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய்நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பறவைகள் வந்துட்டு ஒரு சில பறவைகள் போயிட்டு ரிட்டன் ஒரே பாதையில் வந்துடும். சில பறவைகள் வந்துட்டு போவதற்கு ஒரு வழி வருவதற்கு ஒரு வழி அப்படின்னா இரு வழியில் வந்துட்டு பயன்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். பறவைகள் வந்துட்டு இந்த மாதிரி பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கும்போது அதுக்கு பறவை இறை அல்லது வந்துட்டு ஓய்வு பெறணும் அப்படிங்கிற மாதிரி சில பறவைகள் வந்துட்டு தரையிறங்கும். சில பறவை வந்துட்டு தரை இறங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்கறலாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கிறேங்க. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எதுன்னு பார்த்தோம்னா கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இதுக்கு 2 பேர்கள் இருக்குது, நோட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு வலசை போதில் பறவைகளை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா தலையில் சிறகு வளர்தல். தலையில் வந்துட்டு சிறகு வளருது. நெக்ஸ்ட்டு இறகுகளின் நிறம் மாறுதல், கலர் சேஞ்சஸ் வந்துட்டு ஆகுது. நெக்ஸ்ட்டு உடலில் கட்டையான வந்துட்டு முடி வளர்தல். அதோட உடலில் வந்துட்டு எப்படின்னா தடினமாக வந்துட்டு முடி வளர்தல் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. சில பறவைகள் வந்துட்டு வேறு மாதிரி கூட வந்துட்டு உருவம் கூட மாறி கூட வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தோற்றம் கூட மாறும் அளவிற்கு வந்துட்டு மாறி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி தமிழகத்திலிருந்து தான் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகுமா பறவைகள், அங்கேருந்து இங்கே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து இங்கேயும் வரும் அப்படிங்கிறத வந்துட்டு இலக்கியங்கள் வந்துட்டு செய்தி வந்துட்டு சொல்லியிருக்கு. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாரை செங்கால் நாரை என்னும் பாடலை எழுதுள்ளார். இந்த மாதிரி தான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நாராய் நாரா செங்கால் நாரை என்ற பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டால் சத்திமுத்த புலவர். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தி வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐரோப்பிலேருந்து வந்துட்டு பறவைகள் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட ரிசர்ச் சொல்லுது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டுக்குருவி அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இது நம்ம வந்து 2.0 வந்துட்டு பார்த்துருப்போம்.
உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவைகளை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். இந்த குருவி ஆணா பெண்ணா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம உணர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண் குருவியின் தொண்டை பகுதியில் எப்படி இருக்குன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். அதே வந்துட்டு பெண் குருவியின் உடல் எப்படி இருக்கும்னா மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே என்ன பண்ணும்னா கூடு கட்டும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வந்துட்டு இடுமா. 14 நாட்கள் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அடைகாக்கும். 15 நாள் வந்துட்டு என்ன பண்ணும்னா குஞ்சுகள் பெரிக்கும். துருவ பகுதியில் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லா சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. என்ன சொல்கிறாங்கன்னா துருவ பகுதியில் மட்டும்தான் சிட்டுக்குருவி வாழாது, மற்ற எல்லா பகுதியிலுமே வந்துட்டு சிட்டுக்குருவிகள் வந்துட்டு வாழும். இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. புழுப்பு சிட்டுக்குருவிகள் என்ன மாதிரி உணவும் சாப்பிடும் பார்த்தா தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை தான் சிட்டுக்குருவிகள் வந்துட்டு உணவாக உட்கொள்ளும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழுப்பூச்சிகளை உட்கொள்ளும். இதனால தான் வந்துட்டு அவங்க தாய் சிட்டுக்குருவி என்ன பண்ணுதுன்னா அந்த குஞ்சுகளுக்கு வந்துட்டு புழுப்பூச்சியை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்கும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் வந்துட்டு 10 முதல் 13 ஆண்டுகள் வந்துட்டு இருக்கும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியதுதான், ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுவாங்க. நெக்ஸ்ட்டு சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள். மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவாக புழுப்பூச்சிகள் கிடைப்பதில்லை. எல்லாம் வந்துட்டு எல்லா தாவரத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்தை வந்துட்டு அடிச்சிடறாங்க. இதனால் என்ன ஆகுறதுன்னா புழுப்பூச்சிலாம் வந்துட்டு வர்றதில்லை. இதனால் வந்துட்டு அந்த குருவிகளுக்கு வந்துட்டு போய் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நவீன கட்டிடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்ற வகை இல்லை. இப்போ இருக்க பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு குருவி கட்டுறதுக்கு மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கிடையாது. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஒரு வேலி கட்டணும் அப்படின்னா ஏதாவது மட்டை மரம்லேருந்து ஒரு வேலி அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வேலி கட்டுவாங்க. இப்போலாம் வந்துட்டு கம்பி போட்டுறாங்க, இல்லை வந்துட்டு செங்கல் வச்சு கட்டுறாங்க. இதனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த குருவினால் வந்துட்டு கூடு கட்ட முடியலை. சிட்டுக்குருவின் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளும் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. சாப்பாட்டுக்கும் அது தங்குறதுக்கும் என்ன பண்ணுன்னா மற்ற பறவைகள் வந்துட்டு போட்டியிட்டு இருக்கு. அங்கே போய் வந்துட்டு தங்க முடியாது. அந்த மாதிரி பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை. இந்த பறவை வந்து நம்ம காப்பாற்றினா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். அவரை செடி, புடலை கொடி அதெல்லாம் வந்துட்டு நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களை வளர்க்க வேண்டும். நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தாவரங்கள் வந்துட்டு வளர்க்கணும். தோட்டங்களில் வயல்வெளிகளும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். இயற்கையாக வந்துட்டு மாட்டு சாணம் இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தணும். தலை, குப்பை இதே போன்றதாக பயன்படுத்தணும். இந்த மாதிரி செயற்கை உரங்கள் வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. இந்தியாவின் பறவை மனிதர் பாக்ஸ்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்திருப்பேன், நோட் பண்ணிக்கிறேங்க. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி நம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் சலீம் அலி அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பறவைகள் குறித்த பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். நெக்ஸ்ட்டு காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார். சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். நெக்ஸ்ட்டு சலீம் அலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மனிதன் இல்லாத உலகில் வந்துட்டு பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையின் ஆய்வாளர் சலீம் அலி. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம்.
அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறார். ஆர்டிகாலா உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிறேங்க. பறவையை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும். உலக சிட்டுக்குருவி நாள் அப்படின்னா மார்ச் 20. இதோட வந்துட்டு லெசன் முடிஞ்சிருச்சு. புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தட்ப வெப்பம் என்று சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி வேதி உரங்கள். தரை பிளஸ் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரையிறங்கும். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். வழி பிளஸ் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பாடத்திலே பார்த்துருப்போம். ஓகே, இதோட வந்துட்டு நம்ம வந்துட்டு சிறகின் ஓசை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.